இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு, மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். ஓ, மந்திரம் என்ன? சில பேருக்கு கனகதாரா தோத்திரம் தெரியும், சில பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியும், சில பேருக்கு சிவபுராணம் தெரியும், சில பேருக்கு அனுமன் சாலிசா தெரியும், சில பேருக்கு சண்முக கவசம் தெரியும், சில பேருக்கு குமார தவம் தெரியும். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லி நம்ம ஜபிப்போம். அப்போ மந்திரமே ஜபிக்க தெரியாது எனக்கு, முருகா, கிருஷ்ணா, கோவிந்தா, ராமா, சிவ சிவ சிவாய நம, இதுதான் சொல்ல தெரியும். கவலை வேண்டாம், இந்த இடத்த சுத்தமாக வச்சுங்க. மனம் செம்மையானால், எப்படி வார்த்தையை பாருங்கள், மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இதை இப்படி சொல்கிறத விட எக்ஸாம்பிளோட சொல்லலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதிகன் அம்படுத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இது பெரிய புராணத்தில் சேக்கிடார் பெருமான் இறைவன் அடியெடுத்து கொடுக்க வணங்கி எழுதிய 63 நாயன்மார் பற்றிய கதை. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்லுவோம். அது 12ஆம் திருமுறைன்னு சைவ பெருமக்களால் கொண்டாடக்கூடியது. 63 நாயன்மார் கதை பலமுறை சிந்திச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறோம்? மனம் செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். சார், மன்னன் கட்டினான் கோவில், குடமுழுக்கு மந்திரம் ஜபிப்பதற்கு. ஆனால் மன்னன் கட்டிய கோயிலுக்கு கடவுள் குடமுழுக்குக்கு வர மறுத்து, திருநின்ற ஊர்னு தமிழகத்தின் தலைநகரம் சென்னையின் அருகில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊரில் ஏழை அந்தனர் பூசலார் உள்ளத்தில் கோயில் கட்டிய உள்ள கோயிலுக்கு போய் குடமுழுக்கு செய்தார் என்றால் அங்கே மந்திரம் முதன்மையாக இடம்பெறவில்லை. ஒரு சாதாரண அந்தணனுடைய உள்ளம் பெரிதாக இருக்கிறது. ரைட், ராமாயணத்துக்கு வாங்க. ராமாயணத்தில் எத்தனை கேரக்டர் இருக்கு. ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர், விபீஷ்ணன், கும்பகர்ணன், சீத்தை, கைகேயி, ஜடாயு, இப்படி பல கேரக்டர்கள் இருக்குல்ல. அதில் எல்லாத்தையும் விஞ்சி நிற்கக்கூடிய கேரக்டர் எது அப்படின்னு கேட்டால், சூரிய குலத்தில் பிறந்த ராமன். இன்றைக்கி பல பேர் பொது வாழ்க்கையில் பல மேடைகளில் பேசுகிறவங்களே ராமாயண சிறப்பும் தெரியல, ராமனுடைய மேன்மையும் தெரியல, எதோ உளர்றாங்க. அவங்களுக்கு சேர்த்தே இந்த ஆன்சர் சொல்கிறேன். ராமன் சூரிய குலத்தில் பிறந்தான். அவன் நாட்டுக்கு ராஜா, காட்டுக்கு ராஜாவாக இருந்த குகனை நட்பாக ஏற்றுக்கலை, சகோதரனாக ஏற்றுக்கிட்டான். எப்படி? குகனொடும் ஐவரானோம் குன்று சொல்வான் மகனொடும் அறுவரானோம். யார்? சுக்ரீவன் விளங்கினோம். அகனவர் காதலைய நின்னொடும் எழுவரானோம். யார்? அரக்கர் விபீஷ்ணன். அப்போ ராமனுடைய உள்ளம் பெருசா? இல்லை. அதை விட இந்த 3 பேருடைய உள்ளம் பெருசு. ஏன்? குகன் என்ன சொன்னான்? தேவனின் கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வெட்டுவன் நாயடிய. அவனுடைய அபரிமித அன்பு உள்ளம் உயர்ந்ததுனால தான் ராமன் அக்செப்ட் பண்ணிட்டான். அவனுக்கு பெரிய வேத மந்திரம்லாம் தெரியாது. இதே விஷயம் வச்சுக்கோங்க. அப்படியே பெரிய புராணத்துக்கு வாங்க. வேட்டுவ குலத்தில் பிறந்து சிவபெருமானியை கிடுகிடுக்க வைத்தானே, தின்னப்பன் கண்ணப்பனா மாறினானே, என்ன காரணம்? தான் கண்ணை கொடுத்தான்ல, அதில் அன்பு இருந்தது. அப்படியே நீங்கள் பெரிய புராணத்துலேருந்து பாரதத்துக்கு வாங்க. படித்த எத்தனை பேர் இருந்தான்? பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரி. ஆனால் கண்ண பரமாத்மா யார்கிட்ட அன்பு செலுத்தினானா? விதுரன். விதுரன் நம்ம அடிக்கடி பார்ப்போமே. விதுரன் குடிசையிலேயே அவன் போய் உப்பு கஞ்சி சாப்பிட்டானா? அவன் மனசில் அழுக்கே இல்லை, உடம்பு முழுக்க கிருஷ்ணனை தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். இந்த பீஷ்மாச்சாரி, துரோணாச்சாரி, கிருபாச்சாரிக்கெல்லாம் பணம் பற்றிய நெடி இருந்தது, பதவி பற்றிய என்ன உயர்வு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெரிய எல்லாத்தையும் கற்றறிந்தவங்கிற ஞான செருக்கு இருந்தது. ஆனால் விதுரன்ட்ட எதுவுமே இல்லை. உஞ்சவர்த்தி பார்ப்பான், டெய்லி 4 இடத்துக்கு போனாதான் அவருக்கு சோறு கிடைக்கும். ஆனால் அவன் நினச்சது ஃபுல்லாக கிருஷ்ணனை, பகவானை அன்போடு நினச்சதுனால தான் அவன் வீட்டில் தங்கி உப்பு கஞ்சி குடிக்கிறான். இப்போ ஒத்தவரி சொல்கிறேன் பாருங்கள். பாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா வந்தான். அவர் யாருக்கும் வேண்டியவன் வேண்டாதவனே கிடையாது. துரியோதனனையும் கூப்பிட்டான், தர்மனையும் கூப்பிட்டான். துரியோதனா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. இந்த ஊடகம் முழுக்க போய் சுற்றிட்டு எத்தனை நல்லவன் இருக்கான்னு எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்துகிட்டு வான்னா. தர்மனை கூப்பிட்டான், நீ இந்த உலகம் முழுக்க போய் சுற்றிட்டு எத்தனை கெட்டவன் இருக்கான்னு எனக்கு ஒரு சென்சஸ் கணக்கு எடுத்துகிட்டு வான்னா. இவனும் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்துக்கும் போனான், அவனும் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்துக்கும் போனான். இப்போ துரியோதனை வந்து சொன்னான் கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா,
மண்ணிலையும் சரி விண்ணிலையும் சரி எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஒரு பய கூட நல்லவனே என் கண்ணுக்கு தெரியல. எல்லா பேர்லையும் ஏதோ ஒரு கெட்ட செயல் செஞ்சுருக்கான் நானா. இப்போ தர்மன் சொன்னானா, கிருஷ்ணா மண்ணுலகம் விண்ணுலகம் ரெண்டுலேயும் பார்த்தா மனுஷன் ஏதேன்னு ஒரு சமயம் நல்லவனாக இருக்கான். எனவே எவனையும் என்னால் கெட்டவன்னு சென்சஸில் சொல்ல முடியல நானா. இப்போ கிருஷ்ணன் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தானா, துரியோதனா நல்லவன் கெட்டவங்கிறது அவனுடைய செய்கையில் மட்டும் இல்லை, உங்களுடைய பார்வையிலையும் உங்களுடைய எண்ணத்திலையும் இருக்குது. எண்ணம் உயர்ந்தால், மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். இது பூசலாராக இருக்கட்டும், குகனாக இருக்கட்டும், விதுரனாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய துரியோதனன் தர்மனாக இருக்கட்டும், எண்ணம் உயர்ந்தால் கடவுள் நம் உள்ளத்தில் குடிகொள்வார். மீண்டும் நாளை சந்திப்போம்.